பேரன்பிற்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய புகழும் பெருமையுமிக்க இந்த அருமையான எஸ்பிகே ஜெம்ஸ் பள்ளியினுடைய 13வது ஆண்டு நல்விழாவிலே என்னையும் ஒரு விழாக அழைத்து பேசுவதற்கான நல்ல வாய்ப்பை தந்திருக்கக்கூடிய இப்பள்ளியை உருவாக்கிய பெருமகனார், நல்ல கல்வியாளர், மிகச்சிறந்த சிந்தனையாளர், பள்ளியினுடைய தாளாளர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய அருமையான வணக்கத்தை நான் முதற்கண் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பள்ளியை தான் உருவாக்கியதோடு மட்டுமில்லாமல் எப்படியெல்லாம் அவர் கனவு கொண்டு கொண்டிருக்கிறாரோ அதற்கு மேலே இன்னொரு பங்கு தன்னுடைய கண்களிலே கனவை தேக்கி அயலகத்திலே பல்வேறு நாடுகளிலே படித்த கல்வியை அந்தந்த நாட்டிலேயே பயன்படுத்துகின்ற இந்த காலத்தில் நான் கற்ற கல்வி முழுவதும் என்னுடைய ஊருக்குத்தான் பயன்பட வேண்டும் என்று இப்பள்ளியினுடைய சேர்மன், நல்ல சிந்தனையாளர், இளம் அறிவாளி, பெருமை மிகுந்த இளைஞர், அவரோடு நான் உரையாடி கொண்டிருந்த போது அவர் எத்தனை கனவுகளை எத்தனை ஆசைகளை மனசில் வச்சுருக்காருன்னு நான் பார்த்தேன். அவர் சொன்னார் ஒரு வார்த்தை, எங்கள் அப்பா இந்த பள்ளியை உருவாக்கி ஒரு 3000 பேருக்கு வேலை கொடுத்துருக்கிறார் அப்படின்னா நான் ஒரு 30,000 பேருக்காவது இந்த பகுதியில் நான் வேலை கொடுத்தா தான் நான் படித்த படிப்புக்கு ஒரு மரியாதைன்னு அவர் சொன்னார். நல்ல விஷயம் சொன்னால் கைதட்டினா தான் என்ன அப்படின்னா, சரி நீங்கள் அங்கீகாரம் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். சமையல் பண்ணி சாப்பாடு போடுறப்ப அந்த சாப்பாடு நல்லா இருக்கா இல்லையான்னு ஒரு வார்த்தை சொல்லணும். அப்போ தான் சமைக்கிற ஆள் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஒரு அம்மா பக்கத்து வீட்டுக்கார அம்மாட்ட கேட்டுச்சான், உங்கள் வீட்டுக்காரர் எதை விரும்பி சாப்பிடுவாருன்னு. அது எதை போட்டாலும் திங்கும் அப்படின்னு இருக்காரு அந்த அம்மா சொல்லிச்சான். அப்போ அப்படி இருந்தால் நல்லா இருக்குமா? ஒரு பொருளை ரசித்தா நல்லா இருக்குது, சுவையாக இருக்குது, அருமையாக இருக்குன்னு சொல்கிற மாதிரி ஒரு பாராட்டு. இன்னும் ஒரு அழகாக சொன்ன மருத்துவ ரீதியில் சொல்கிறேனே, இந்த 2 கையை இப்படி தட்டுற போது அதில் ஏற்படுற மின்காந்தத்தின் காரணமாக நம்முடைய உடம்புல ஹார்ட் அட்டாக்கே வராதுன்னு சமீபத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போவாது கை தட்டுறீங்களா? வந்தாலும் பரவாயில்லைங்கிறீங்களா? அப்படி இருக்க வேண்டாம். நம்ம வீட்டு பிள்ளைய படிக்கிற பள்ளிக்கூடம் தானது. நம்ம வெளி மாநிலத்திலேருந்து வந்திருக்கோமா அல்லது வேறு யாரும் உங்களா? இல்லை. இப்போ அவர்கள் இந்த பள்ளியை பார்த்த உடனே நான் ஒரு வருஷத்துக்கு 100 பள்ளிக்கூடத்துக்கு போவேன். உலக நாடுகள் பூரா போயிட்டு வர்றேன். வெளிநாடு போகிறப்பெல்லாம் எனக்கு மனசுக்குள்ளே என்ன தோணும் தெரியுமா? இப்படியான ஒரு கல்விக்கூடங்கள், பல்கலைக்கழகங்கள் நம்ம நாட்டில் இல்லையேன்னு எனக்கு ஒரு கவலை இருக்கும். அந்த கவலை இன்றைக்கி இந்த பள்ளியை பார்த்தோன்னே உண்மையிலேயே மாறிச்சு எனக்கு. இதை நான் பொய் சொல்ல. ஏன்னா உள்ளே நுழையிற போதே இதனுடைய அழகு, சுத்தம். இந்த குதிரையில் உட்கார்ந்து வந்துச்சு பாருங்க, நம்ம வீட்டு பிள்ளைகள் 2 குதிரையை தொடவே பயப்படுவோம். ஹார்ஸ்ன்னு படிச்சிருக்குமே தவிர அதை குதிரை வண்டிகளில் மட்டும் பார்ப்போம். ஆனால் இன்றைக்கி இங்கே படிக்கிற மாணவர் அந்த ஹார்ஸ் ரைடிங் இங்கே ஒரு பாடம் வச்சுருக்குறாங்க. துப்பாக்கி சுடுகிற போட்டி இங்கே இருக்குங்கிறாங்க. எல்லா வகையான விஷயத்துலையும் இங்கே படிக்கிற பிள்ளை உலக சாதனை பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா இந்த சாதனையை வேறு யார் செய்ய முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். அதைத்தான் இந்த முதல்வர்கள் இப்போ சொன்னாங்க. இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள் உலக சாதனை இந்த பள்ளியில் பண்ணியிருக்காங்க. பண்ணதை நம்ம மட்டும் ஒத்துக்கல. திருச்செங்கோடு, ஈரோடு, சேலத்தில் இருக்க ஆளுங்க ஒத்துக்கிட்டால் அது பெருசு கிடையாது. உலகத்தில் இருக்க அறிஞர்களை எல்லாம் இங்கே வரவழைச்சி, ஆமாம் இவங்க உலக சாதனை பண்ணியிருக்காங்கிற விஷயத்த இங்கே படிக்கிற பிள்ளைகளுக்கு அந்த சான்றிதழை கொடுத்துருக்காங்கன்னா அந்த பிள்ளை உலக சாதனை பண்ணுங்கிறது அப்பா அம்மாவுக்கு தெரியுமா? நிச்சயமாக தெரியாது. இந்த ஊரில் யாரும் பார்த்துருக்கோமா? இல்லை. அப்போ இந்த பிள்ளைக்கான இந்த அறிவு, இந்த வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள், இங்கே இருக்கக்கூடிய பயிற்றுனர்கள் கண்டுபிடிச்சாங்க. அதுதான் உண்மை. இப்போ நான் வகுப்பில் ஒரு தடவை கேட்டேன்,
நாளைக்கு பேச்சு போட்டி யார் கலந்துக்கிறா அப்படின்னே. உடனே அந்த வகுப்பு முழுவதும் 40 பேர் உட்காந்துருக்காங்க. அதில் ஒரு பையன் சொல்கிறான், பேச்சு போட்டி நாளைக்கு யார் கலந்துக்கிற போகிறா. உடனே ஒரு பையன் சொல்கிறான், அந்த பையன் இன்றைக்கி லீவு அப்படின்னா, பேச்சு போட்டிக்கு போகிறவன். பாட்டு போட்டி அந்த பிள்ளை லீவு வரல. சரி, டான்ஸ் யாரும் ஆடுறா, அந்த பையனுக்கு காய்ச்சல். நாடகம் போடுவானே ஒருத்தன், அவன் எங்கே, அவன் டிசிஏ வாங்கிட்டு போயிட்டான். இதை நான் கேட்டு ஆச்சரியப்பட்டேன் வகுப்பில். இப்படி சொல்லிட்டு, அப்போ நீ யாருன்னு கேட்ட அந்த பையனை. உனக்கு பாட தெரியாது, பேச தெரியாது, எழுத தெரியாது, நீ நடிக்க தெரியாதுன்னு சொன்னால் உனக்கு படிக்கவா தெரியுமான்னா அப்படி நீ பெருசாக மார்க் வாங்கலை. அப்போ என்ன அர்த்தம் தெரியுமா, நமக்கு என்ன தெரியும்னு கண்டுபிடிக்கக்கூடிய இடம் நம்ம வீடு இல்லைங்க, நம்முடைய பள்ளி தான் நம்மளை கண்டுபிடிச்சி கொடுக்குது, வேறு யாரும் கண்டுபிடிக்கலை. நான் பேச்சாளர்னு என்னை கண்டுபிடிச்சது எது, என் பள்ளிக்கூடம். இப்போ இந்த ஆண்டு விழா பார்த்த உடனே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நான் 8வது படிக்கிறப்ப நான் படித்த பள்ளிக்கூடம் சோழவந்தான், மதுரை மாவட்டத்தில் சோழவந்தான்னு ஒரு சின்ன கிராமம், முள்ளிப்பள்ளம். நல்லா சொன்னா, சுப்பிரமணிய சாமி பிறந்த ஊர், அங்கே தான் நான் படித்தேன். அந்த பள்ளிக்கூடம் எப்படி இருக்குன்னு தெரியுமா, சயின்ஸ் வாத்தியார் சயின்ஸை கையிலே சொல்லி கொடுப்பார். ஏன்னா லேபரேட்டரி கிடையாது. இதுதான் சோதனை குழாய், அவர் சொல்லுவார். இது அமிலம், இதில் ஊற்றினால் என்னாகும், விரல் வெந்துவோம் சார் அப்படின்னு கத்துவோம். இவ்வளவுதான் நாங்கள் படித்தது. அந்த பள்ளிக்கூடத்தில் இந்த மாதிரி ஆண்டு விழாவில் இப்போ ஒரு குழந்தை வரவேற்பு ரொம்ப அழகாக சொல்லிச்சு, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. எங்கள் அப்பா தமிழாசிரியர் என்கிட்ட சொல்கிறாரு, நாளைக்கு நீ இலக்கிய மன்றத்தில் பேசுகிறேன்னாரு. இந்த மாதிரி மேடையெல்லாம் கிடையாது, ஒரு பெஞ்சத்துக்கு போட்டு என்னைய மேடையில் அதில் ஏறி பேச விட்றாங்க. நான் பயத்தில் கிட்டுன்னு ஆடி அந்த பெஞ்சையும் சேர்த்து ஆட்டி உங்களிடையே பேச வந்திருக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லி என் பேர் மறந்து போச்சுன்னா மறந்தே போச்சு. லாலா லஜபதி ராய் பேர்லாம் ஞாபகம், லார்டு மவுண்ட் பேட்டன் பிரபு ஞாபகம் வர்றாரு, என் பேர் ஞாபகமே வரல. அழுகையாக வருது, கீழே இருந்து உட்காருன்னு கத்துறாங்க. யோசிச்சு பார்த்தேன், அன்றைக்கி நைட்டு தூங்கலை, அழுக. இனிமேல் ஜென்மத்துக்கு மேடைக்கு போகக்கூடாது, பேசவே கூடாதுன்னு நினச்சேன் நான். அப்புறம் ஒன்று யோசித்தேன், எது நமக்கு வரலையோ அதை விடக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணேன். மில்லினியம் ஆண்டு 2000வது வருஷம் சிங்கப்பூரில் ஒரு பெரிய கூட்டம், 25,000 பேர் வந்திருக்காங்க. அதில் பொங்கல் விழா, இன்றைக்கி நடக்கிற மாதிரி பொங்கல் விழா, அங்கே 1 மணி நேரம் பேசினேன். மேல்நாடுகளில் ஒரு விளக்கம் நம்ம அவர் சேர்மனுக்கு தெரியும். பேசி முடித்தோடனே அந்த நாட்டில் என்ன செய்வாங்கன்னு, எல்லா நாடுகள்லையும் எந்திரிச்சுன்னு அந்த பேச்சாளருக்கு மரியாதை கைதட்டுவாங்க. நான் பேசி முடித்த பாருங்க 1 மணி நேரம், 25,000 பேர் எந்திரிச்சுன்னு கைதட்டினாங்க. அப்பையும் என் கண்ணில் கண்ணீர் வந்துச்சு. ஏன் தெரியுமா, தோத்து அழுதல்ல, அந்த அழுகை இல்லை, ஜெயிச்ச வெற்றி கண்ணீர் என்னுடைய கண்களில் இருந்துச்சுன்னு சொன்னால், என்னை உருவாக்குனது ஒரு பள்ளிக்கூடம். அது மாதிரியான பள்ளிக்கூடத்தில் உங்கள் பிள்ளைகள் படிக்குது. அதை நீங்கள் நினச்சி பார்க்கணும். கிடைக்க முடியாத ஒரு விஷயம். இங்கே 3 முதல்வர்கள் தங்களுடைய கைகளில் வச்சிருக்கக்கூடிய அந்த சொல்லிட்டே வந்தாங்க ஆண்டறிக்கைகளில், யார் யாரை கூப்பிட்டு வந்திருக்காங்க, எத்தனை பேர் தேர்ந்தெடுத்திருக்காங்க, பிள்ளைகள் எப்படியெல்லாம் பரிசு வாங்கியிருக்கு. ரொம்ப அற்புதமான விஷயம், சொல்ல சொல்ல நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. இதெல்லாம் பார்க்கணும். இந்த இதை கொஞ்சம் தள்ளி வைக்க சொல்லுங்கள், இந்த அந்த பக்கம் மறைக்குது, இந்த எடுக்க பாதியால் என் கண்ணுக்கு தெரியல. இப்போ தெரிலன்னா ஓரளவுக்கு, அதுவும் ஒன்றும் பேச மாட்டாங்க இந்த ஊரில். இது நான் மட்டும் பேசிக்கிட்டே இருந்து பிரயோஜனம் இல்லை, நீங்கள் கேட்குறீங்களான்னு எனக்கு தெரியணும். ஒரு கூட்டத்தில் பின்னாடி கேட்குதான்னு கேட்டேன். அதுக்கு அங்கேருந்து ஒருத்தர் சொன்னார், கேட்கலை பரவாயில்ல அப்படின்னாரு. ஒன்றும் கேட்கலை, உன் வேலையை நீ பாரு. அதுக்குள்ளே முன்னாடி உட்காந்து ஒரு 4 பேர் அங்கே கேட்கலையாமே அப்படின்னு அங்கே போயிட்டாங்க. அப்போ யாரும் கேட்கவில்லை. இப்போ நீங்களே எப்படி உட்காந்துருக்கீங்க தெரியுமா, எப்படா இவன் முடிப்பான்னு தானே இருக்கீங்க. அப்போ தானே கலை நிகழ்ச்சி ஆரம்பிக்கும். கலை நிகழ்ச்சி இந்த பாருங்க, கலை நிகழ்ச்சி பார்க்க போகிறோம், பிள்ளைகள் அதெல்லாம் சொல்ல போகிறாங்க, கேட்க போகிறாங்க. எங்களை மாதிரி ஆளுகளை பேச கூப்பிட்டு நோக்கம் என்ன தெரியுமா, இங்கே சாப்பிட்ட உணவு இங்கே போனால் 3 மணி நேரம் வயிற்றில், ஆனால் உங்கள் காதில் கேட்கக்கூடிய விஷயம் உங்கள் மனசுக்குள்ளேயோ உங்கள் மூளைக்குள்ளேயோ போனால் சாகிற வரைக்கும் மறக்கப்படாது. அதுக்கு தான் பேச்சு. அதுதான் திருவள்ளுவர் சொன்னார், எப்படி செல்வத்துள் செல்வம், இந்த ஊரில் திருக்குறள் இல்லையோ, செல்வத்துள் செல்வம் என்னது, இந்த சொல்கிறாங்க பாருங்க பிள்ளைகள்,
பெற்றோர்கள் கம்முன்னு உட்காந்துருங்க. செல்வத்துள் செல்வம். பூரா சாய்ஸில் விட்டீங்கன்னு நினைக்கிறேன் திருக்குறளை. ஒரு ஆள் கூட வாயை திறந்து பேச மாட்டேங்கிறீங்க. இல்லை எனக்கு கேட்கலையா நம்ம தெரியல. பரவாயில்ல. ஒரு கிராமத்தில் நான் செல்வத்துள் செல்வம்னே ஒரு அம்மா எழுந்திரிச்சு திருமதி செல்வம் அப்படின்ச்சு. திருவள்ளுவர் கொடுத்து வைக்கல கேட்க. இந்த குறளை ஞாபகம் வச்சுக்கோங்க. காதில் கேட்கக்கூடிய விஷயம் மனசுக்குள்ளே போய் மூளைக்குள்ளே போச்சுன்னா வாழ்நாள்லாம் வேறு என்ன படிக்கிறோம் நம்ம சொல்லுங்க பார்ப்போம். என் நேரம் தொலைக்காட்சி பார்த்து என்ன செய்ய போகிறோம்? விடிய விடிய தொலைக்காட்சி. இந்த 20 வருஷத்துக்குள்ளே தமிழ்நாடு பட்டிருக்க பாடு பெரும்பாடு. மதுரையில் சமீபத்தில் ஒரு வீட்டில் திருடன் உள்ளே பூந்து அவனை கட்டி வச்சுருந்துருக்காங்க. இன்ஸ்பெக்டர் வந்தோடனே கேட்டார், இவனை எப்படி பிடிச்சிங்க? அப்போ அந்த வீட்டுக்காரம்மா நல்லா பதில் சொல்லிச்சு, இவன் மாடியில் போய் பீரோவை திறந்து நெக்லஸ் எடுத்திருக்கான், நாங்கள் பார்க்கல. கீழே வந்து பெட்டியை திறந்து ரூபாய் எடுத்திருக்கான், நாங்கள் பார்க்கல. சமயக்கட்டுக்குள்ளே போய் 3 தோசை சுட்டு தின்னுருக்கான், நாங்கள் பார்க்கல. நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்த டிவி பெட்டியை தூக்குடாம்பர் அப்போ பிடிச்சோம் அப்படின்னு. எவ்வளவு அறிவான குடும்பம் பாருங்க. அவன் ஊடால போயிருந்துருக்கான், விலகடா அப்படின்னு படம் பார்த்துருக்காங்க. இது பரவாயில்ல. ஒரு கணவன் மனைவியை பார்த்து வஞ்சானா, தூ முறுக்கா செஞ்சுருக்க, ஓ மூஞ்சி மாதிரி இருக்கு. அந்த அம்மா ஒடியாந்து லைட்டை போட்டு பார்த்துட்டு, ஐயோ கொசுவத்தியை தின்னு விட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த பக்கம் முறுக்கு சுட்டு வச்சுருந்துருக்கு. மானாடை மயிலாடை பார்த்துக்கிட்டு எடுத்து வாயில் வச்சுவிட்டான். அதுவும் சூடாக தானே இருக்கும். இப்படி உட்காந்து வெறும் டிவியாக சேனலில் பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா நாம் என்ன செய்யலாம்? நம்ம குழந்தை என்ன படிக்குதுங்கிற விஷயத்தை பார்க்க வைக்கணுங்க. ஒன்றும் இல்லை, நீங்களும் நானும் பள்ளிக்கூடம் போனதுக்கு இன்றைக்கி இந்த பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போகிறதுக்கான வித்தியாசம் என்ன தெரியுமா? முன்னெல்லாம் எப்படி கேட்பாங்க? ஹெட்மாஸ்டர் கேட்பார், பையனுக்கு வயசு என்ன? அப்பாவுக்கு சொல்ல தெரியாது. ஏன்னா அப்போல்லாம் டேட் ஆஃப் பர்த்துக்கே தெரியாது. விடாமல் மழை பெஞ்சில் அன்னைக்கு பிறந்தேன் அப்படிம்பாங்க. இப்போ ஒரு அம்மா சொல்லிச்சுங்க, எப்படி அந்த ஹெட்மாஸ்டர் அம்மா கேட்குறாங்க, உன் பையனுடைய வயசு என்ன? அதுக்கு அந்த அம்மா கூப்பிட்டு வந்த அம்மா சொல்லுது, மெட்டி ஒலி சீரியல் ஆரம்பித்தப்போ பிறந்த பையன் அப்படிங்குது. இப்படி ஒரு டேட்டா பர்த் எங்கேயாவது இருக்குமா? அதனால் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இந்த கையை கொண்டு இந்த காதை தொட சொல்லுவாங்க, வலது கையை கொண்டு இடது காதை தலையை சுற்றி தொட்டோம்னா 6 வயசுன்னு அர்த்தம். 6 வயசு வந்தால் பள்ளிக்கூட்டில் சேர்ப்பாங்க. அதுவும் என்னைக்கு? விஜயதசமி அன்னைக்கு சேர்ப்பாங்க, சரஸ்வதி பூஜை அன்னைக்கு சேர்ப்பாங்க. சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம்னு பிள்ளை படிக்கணும்னு ஆரம்பிப்பாங்க. பிள்ளை பள்ளிக்கூடம், நான் எப்படி பள்ளிக்கூடம் இருப்பேன்? 9 மணிக்கு பள்ளிக்கூடம்னா 8 மணிக்கு கிளம்புவேன். பள்ளிக்கூடம் எங்கிட்டு இருக்கோம், நான் எங்கிட்ட கூட்டி போவேன். ஏன் தெரியுமா? அந்த ஊரையே சுற்றி பார்ப்பேன். மாடு எங்கே கண்டி போட்டிருக்கு, நாய் எங்கே குட்டி போட்டிருக்கு, கிளி எங்கே முட்டையிட்டுருக்கு, அந்த கிழவனார் உட்காந்துருந்தாரா, ஊருக்கு போயிட்டாரா, எங்கே போயிட்டாரு, இவ்வளவும் பார்த்துட்டு நான் பள்ளிக்கூடம் போயிடுவேன். நான் ஒரு நாள் கூட காணா போனதில்லை. ஆனால் இன்றைக்கி பள்ளிக்கூடம் போகிற அழகு இருக்கே. காமெடி டைம்லாம் தனியாக பார்க்காதீங்க. நம்ம வீடுகள் நடக்கிற கூத்து இருக்கே, 6 to 8 கிரிக்காட்டம் ஆடுறோம். மெட்ராஸில் ஒரு வீட்டில் நான் பார்த்தேன், கம்பெடுத்து எல்லோரும் வீட்டுக்குள்ளே ஓடினாங்க. பாம்பு தான் அடிக்கிறான்னு நினச்சேன். ஒரு எல்கேஜி பிள்ளையை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறாங்க. குடும்பமே விரட்டி பிடிச்சி ஓடி, ஒரு அம்மா பவுட்ரு போடுது, ஒரு அம்மா இட்லி வச்சு குத்துது, அப்படியே வாயில் முழுங்கு. ஆட்டோ வந்துருச்சு, வேன் வந்துருச்சு. அது பரவாயில்ல, அந்த அம்மா இட்லி கொண்டு ஆட்டோக்காரர் கூட்டி பிடிச்சி அப்படியே அவசரத்தில் போனால் போகிறாரு. அவர் நம்மால் தானே. பெரிய மூட்டையை முதுகில் மாட்டி 60 நோட்டு 70 புஸ்தகம், சாப்பாடு, தண்ணி, அடிஸ்கேல், பேனா, பென்சில், ரப்பரு. செவ்வாய்க்கிறதுக்கு போகிறது கூட இப்படி கொடுக்க மாட்டாங்க. இவ்வளோ கொடுத்து நீ டாக்டர் ஆகணும், நீ என்ஜினியர், நீ கலெக்டர் ஆகணும், நீ வக்கீல் ஆகணும். அந்த பையன் நான் ஒன்றுமே ஆக மாட்டேன். ஒருத்தர் எப்படி இத்தனையாவேன் சொல்லுங்க பார்ப்போம். அது இந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் வந்தால் குடும்பமே ஷிஃப்ட் போட்டு அடிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? 6 to 7 ஒருத்தன், 8 to 9 மாமா. அந்த நல்ல அனுபவமான பிள்ளைகள் இருக்குது. சில பேர் பஸ்ஸில் வந்து அடிச்சுட்டு அடுத்த பஸ்ஸில் போவாங்க. ஒரு அப்பா பையனை கேட்குறாரு, கணக்கில் எத்தனை மார்க் வாங்கிக்க? அண்ணனை காட்டில் 2 கம்மி. பரவாயில்ல, அண்ணன் எத்தனை? 2 அப்படின்னு இருக்கான். அதாவது இவன் சைவர்னா குறவழியில் முடிச்சு கொண்டு விடுவாங்க. என்னம்மா அண்ணன் 98 வாங்கின மாதிரியும் இவன் 2 கம்மியாக வாங்கின மாதிரியும். குழந்தைகிட்ட முதல்ல பேசணுங்க. எத்தனை பேர் பேசுகிறோன்னு சொல்லுங்க பார்ப்போம். இவ்வளவு நல்ல பள்ளியில் படிக்கக்கூடிய பிள்ளை இப்போ சொன்னாங்க பாருங்க, ஸ்போக்கன் இங்கிலீஷ்ங்கிற ஒரு விஷயத்தை ஐயா கரஸ்பாண்டன்ட் சொன்னாங்க. போன உடனே பிள்ளைக்கு நாங்கள் இங்கேருந்து ஃபோன் பண்ணுவோம், இன்னும் கேள்வி கேட்போம், இந்த மாதிரி பேசுவோம்னு. ஆங்கிலத்தில் பிள்ளை பதில் சொல்லுதாங்கிறத பார்த்துட்டு அப்பா அம்மாட்டையும் கேட்போம்,
என்ன பிள்ளை நல்லா பேசுகிறானா அப்படிங்கிற விஷயத்த, இந்த மாதிரியான ஒரு அற்புதத்தை நான் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலே வேறு எந்த பள்ளிக்கூடத்துலையும் நான் பார்த்தது இல்லைங்க. இது உண்மை, வெறும் புகழ்ச்சி இல்லை. இதிலெல்லாம் நீங்கள் பயன்படுத்தணும், அதான உண்மை. எத்தனை பேர் பிள்ளைகள்கிட்ட பேசுகிறீங்க? எனக்கு தெரிஞ்சு தாய்மார்கள் 3 வார்த்தை பேசுகிறாங்க. எப்படி? சாப்பிட்டியா, ஹோம்ஒர்க் போட்டியா, பாத்ரூம் போனியா, போய் படுப்போம், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். பிள்ளையோட பேசுகிற தாய்மார்கள், பிள்ளையோட பேசக்கூடிய பெற்றோர்கள் எத்தனை பேர்? இன்னும் சொல்ல போனால் அப்பா அம்மார்களுக்கு பல பேருக்கு என்ன பிள்ளை படிக்கிறானே தெரியல. ஒருத்தர்கிட்ட கேட்குறேன், உங்கள் பையன் என்ன படிக்கிறான்னு. அவன் 7ஆவதோ 8ஆவதோ படிக்கிறான். இல்லை 8ஆவதோ 7ஆவதோ இப்படி ஒரு படிப்பு இருக்கா எங்கேயாவது? எந்த பள்ளிக்கூடத்தில் இங்கிட்டு போவேன்? இப்படி உண்டா? சொல்லுங்க பார்க்கலாம். பிள்ளை என்ன பேசலுங்க. குழந்தை இப்போ சொன்னாங்க பாருங்கள், கிட்ஸுக்குன்னு தனியாக வச்சுருக்காங்க. அது என்னென்ன அந்த கிளாஸ் ரூம் பேர்லாம் சார் சொன்னார். அது ஜாக் அண்ட் ஜில் அந்த கிளாஸ் இதுகளை சொன்னோடனே அதுக்கு எவ்வளோ கேட்கவே காதில் இனிமையாக இருக்குது. என்ன கிளாஸில் படிக்கிறேன்னு சொன்னால், எனக்கு தெரிஞ்சுங்க இன்சியலோடு சொல்லக்கூடியது குழந்தைகள் மட்டும்தான். தெரியுமா உங்களுக்கு? பேர் மட்டும் இல்லை. யாரா உன் ஃப்ரெண்டு? ஆர் கார்த்திக் அப்படின்னு ஒரு பிள்ளை சொல்லும். பேர் இன்சியல். என்ன படிக்கிற? ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இ, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சி. அது பூரா தெளிவாக சொல்லும். பிள்ளைகிட்ட பேசணும். பேசுகிறதே கிடையாது. அதுதான் ஆச்சரியம். நான் என்னுடைய நண்பர் வீட்டுக்கு போயிருந்தேன். அவர் என்ன பண்ணார், அவருக்கு 4 வயசு குழந்தை. அந்த குழந்தைகிட்ட போய் என்னை அறிமுகப்படுத்துகிறாரு. சார் வந்திருக்கார், அவர் வணக்கம் சொல்லு. அது சொல்ல மாட்டேன் அப்படிங்குது. உடனே அவர் என்னை பற்றி இப்போ அறிமுகம் பண்ண மாதிரியே சொல்கிறாரு. அவர் பெரிய பேராசிரியர், சொல்ல முடியாது. அவர் பட்டிமன்றம்லாம் பேசுவார், தெரியாது. சினிமாவில் நடிச்சிருக்காரு, எனக்கு தெரியாது. அவர் விடமாட்டேன். நான் கேட்டேன், ஐயா விடுங்கய்யா பாவம் அப்படிங்குன்னு. அவர் விடமாட்டேன்ட்டு ஏன்ட்ட திரும்பி கேட்டார். ஆமாம், நீங்கள் கார்ட்டூனில் நடிச்சிருக்கீங்களா அப்படின்னாரு. நான் கார்ட்டூனில் எப்படி நடிப்பேன்? நான் என்ன சோட்டா பீமா? அவர் சொல்கிறாரு, நீங்கள் கார்ட்டூன் நடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிள்ளை தெரிஞ்சிருக்கும். நான் என்ன பண்ணுறது? முந்தா நாள் ஒருத்தர் என்னை இந்த சேலத்துக்கிட்ட நான் காரில் பார்த்துட்டு இறங்கினோடனே கை கொடுத்தாரு. நீங்கள் தானே ஜெயா டிவியில் தினசரி காலையில் ஜோசியம் சொல்கிறவர் அப்படின்னாரு. நான் ஆமான்னு சொல்ல போடையும் நிப்பாட்டிக்கிட்டேன். நான் சொன்னேன், அவர் ஜோசியர் 8 மணிக்கு வருவார், நான் 8 மணிக்கு சிந்திக்க சில நிமிடங்கள்னு பேசுவேன் அப்படின்னேன். 2 ஒன்று தானே அப்படின்னாரு. சரி போ அப்படின்ட்டேன். நான் யாருன்னே தெரியாமல் இருக்கட்டும். இப்போ கூட சொன்னாங்களே உத்தம வில்லனின் நண்பன் சொன்னாங்க. இப்போ நான் உள்ளே நுழையிற போது சேர்மனுக்கு தெரியும், என்னுடைய இனிய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் சிங்கப்பூரில் தான் என்கிட்ட கூப்பிட்டாரு. உத்தம வில்லன் ட்ரெய்லர் பார்த்துட்டீங்களா அப்படின்னாரு. அவர் எனக்கு எப்படி நண்பனார் தெரியுமா? விரும்மாண்டின்னு படம் எடுக்கிற போது அந்த படத்துக்கான திரைக்கதைக்கு ஒரு 6 மாதம் நான் அவர்கிட்ட ஒர்க் பண்ணேன். ஏன்னா அது மதுரை படம். திடீர்னு ஒரு நாள் என்கிட்ட கேட்டார், நீங்கள் நடிக்கிறீங்களா அப்படின்னாரு. எனக்கு உடம்பெல்லாம் ஆடிடுச்சு. ஏன்னா அது மாடு பிடிக்கிற படம். நான் பாட்டுக்கு சரின்னு சொல்லி, நீ 2 மாட்டை பிடினா நான் என்ன பண்ணுவேன்? நம்ம சிலபஸில் அதெல்லாம் கிடையாது. நான் பயப்படுறத பார்த்து அவர் சொன்னார், கமலஹாசன் கவலைப்படாதீங்க, நான் மாட்டை பிடிக்கிறேன், நீங்கள் எப்போவும் போல் மைக்க பிடிங்கன்னாரு. பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சரின்னு ஒத்துக்கிட்டேன். சினிமாவில் நடிக்கிறது ஈஸின்னு மாத்திரம் நினச்சிடாதீங்க. ஏன் தெரியுமா? இப்போ நான் பாட்டுக்கு பேசுகிறேன். சார்கிட்ட கேட்டால் எவ்வளோ நேரம் பேசுகிறோம், கேட்டு வந்து நான் பேசுகிறேன். சினிமாவில் அப்படி பேச முடியாது. இதே திருடன்னு ஒரு படம் பார்த்தீங்களான்னு தெரியல, போன வாரம் கூட போட்டாங்க. அதில் ஜெயம் ரவிக்கு அப்பாவை வருவேன் நான். அதில் ஒரு சீனில் டைரக்டர் என்று சொன்னார், கையில் ஒரு தக்காளி பழ கூடையை கொடுத்து, நீங்கள் வந்து சமையக்கட்டில் உங்கள் மனைவி நடிக்கிறவங்க சமையல் பண்ணுவாங்க, நீங்கள் தக்காளி பழம் சாப்பிட்டுக்கிட்டு அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க, இவ்வளோதான் சீன். கேமரா ஜன்னலுக்கு வெளியே இருக்கும். அவர் சொல்லிட்டார், ஆக்ஷன் அப்படிங்கிறாரு. என் கையில் தக்காளி கூடை கொடுத்தாங்க. நல்லா கவனிங்க, 30 வருஷமாக மேடையில் பேசுகிறேன். ஆக்ஷன் அப்படின்னாங்க. 1/2 கிலோ தக்காளியை தின்னுருக்கேன். ஒரு வார்த்தை வரமாட்டேங்குது. பேசுனா திங்க முடியலை, தின்னா பேச முடியலை. பழம் தீர்ந்துக்கிட்டே போகுது. பூரா தின்னு விட்டேன். அப்புறம் நான் டைரக்டர்கிட்ட போய் ஆப்பிள் வேணாம் திங்கவா அப்படின்னு கேட்டேன். அவர் சிரிச்சிட்டார், நீங்கள் ஒரு பழம்பெரும் நடிகர் அப்படின்னாரு. புரியுதான்னு தெரியல ரொம்ப பேத்துக்கு. புரிஞ்சு கைதட்டினா நன்றி.